சாபத்தை விட வலிமையானது சங்கடம். அந்த சங்கடத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா முடிஞ்ச அளவு நீங்க நல்லா இருக்கிறதையோ, நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறதையோ, உங்களுக்கு கிடைச்ச ஐஸ்வர்யங்களுக்காகவோ மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நடந்துக்கிறாதீங்க. இதுக்கு இன்னும் ஈஸியா சொல்லணும்னா எளிமையா நடந்துக்குங்க. அடக்கி வாசிங்க. உங்க ஐஸ்வர்யத்தை வெளியே காட்டாதீங்க. உங்க ஆசீர்வாதத்தையும் வெளியே காட்டாதீங்க. ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வெளியே காட்ட சொல்றது உங்களுடைய ஆணவம் தான். நீங்க அதை அனுபவிங்க. உங்க உறவுகிட்ட போய் முதல்ல காட்ட சொல்லணும். உங்க சுற்றத்துல போய் முதல்ல காட்ட சொல்லணும். நான் வளர்ந்துட்டேன், நான் பெரிய ஆயிட்டேன், அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் உங்க ஆணவத்தோட சரி. அது பேச்ச கேட்டீங்க, சங்கடத்தை மாட்டிக்கிறீங்க, மற்றவங்க பொறாமப்படுவான். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க சரியா இருந்து மற்றவங்க தவறா இருந்தாலும் அவங்க புரிதல் தவறான காரணமா அவங்க சங்கடப்பட்டாங்கன்னா உங்களை பாதிக்கும். அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க தயங்காதீங்க. மானசீகமாவது மன்னிப்பு கேட்டுங்க. இந்த ரெண்டு விஷயத்த சரியா இருந்தா உங்களுக்கு துன்பம் மட்டும் இல்ல, இடையூறு மட்டும் இல்ல, தருத்திரம் மட்டும் இல்ல, எதுவுமே வராது. உங்க வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். எப்படி ரொம்ப ஸ்மூத்தா போகும்.